அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பர் டேஸ்டியான பாகிஸ்தானி ஸ்டைலில் பீஃப் ஹண்டி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பீஃப் ஹண்டி தந்தூர் ரொட்டி, சப்பாத்தி, பரோட்டா, நான், இடியாப்பம், இட்லி, தோசை கூட அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பீஃப் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறவங்க இதுக்கு பதிலாக மட்டனில் கூட ட்ரை பண்ணலாம். அதுவுமே அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ இந்த பீஃப் ஹண்டி செய்கிறதுக்காக நான் 1 கிலோ அளவுக்கு எலும்பு கறியுமா இருக்கிற பீஃபை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இதே நீங்கள் மட்டனில் செய்கிறீங்க அப்படின்னாலுமே எலும்பு கறியுமா எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கிரேவி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க பீஃபை வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கிட்டு இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 4 விசில் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் 4 விசில் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு விட்டு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கறி நல்லா பஞ்சு போல் வெந்து வரணும். ஸோ இப்போ வெந்த கறியை வந்து அப்படியே நான் மண் பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். உங்ககிட்ட மண் சட்டி இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக இரும்பு சட்டியில் செஞ்சுக்கோங்க. அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மண் சட்டியில் கறியை சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை நல்லா ஃபைனாக அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. தக்காளியில் இருக்கிற தண்ணியும் நல்லா வந்து வற்றி வரணும். கறியில் இருக்கிற தண்ணியும் வற்றி வரணும். ஸோ நல்லா வந்து வற்றி வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் கெட்டியான தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். புளிப்பு இல்லாமல் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிரில் இருக்கிற தண்ணியுமே நல்லா வந்து பிரிஞ்சு வற்றி வரும். ஸோ அது வரைக்கும் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். இதுக்கிடையில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்குறனால இந்த கிரேவி வந்து இன்னுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் குக்கிங் ஆயில் அப்படி இல்லைனா கோகோனட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நெய் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஏற்கனவே வெந்த கறி தானே ஏன் இவ்வளோ வேக வேணும்னு நினைக்காதீங்க. எந்த அளவுக்கு இந்த கிரேவியில் வந்து இந்த கறி வேகுதோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 4 பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பீஃப் கடாய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பீஃப் கடாய் நீங்கள் இப்படியே சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஃபைனலாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூவிட்டு நல்லா கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பீஃப் கடாய் ரெடி. நான் வந்து இன்றைக்கி பீஃப் ஹண்டியில் சேர்ப்பேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து டேஸ்டியாக ரிச்சாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் 1/2 கப் அளவுக்கு குக்கிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். குக்கிங் க்ரீம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் சேர்த்திங்க அப்படின்னா பீஃப் ஹண்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரது வரை கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான பீஃப் ஹண்டி ரெடி. இது சப்பாத்தியோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.